என் குலதெய்வமான குழந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். நேயர் கேள்விக்கு பதில் தரலாம். இதில் ஒரு வித்தியாசமான கேள்வி. ஆண்மை குறைபாடு, வீரிய குறைபாடு உள்ளது, தீர்வு கூறுங்கள் அப்படின்னு இருக்காரு. ஆண்மை, வீரியம், தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், இப்படி போய்கிட்டே இருக்கலாம். இந்த 3ஆம் இடம் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் 3ஆம் இடத்துக்குள்ள அதிபதிகள் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இந்த செக்ஸ், அதாவது தாம்பத்திய உறவுக்குள்ள கேள்விங்கிறதுனால சுக்கிரனையும் பார்த்துக்கலாம். இது அதோடைய காரகங்கள். சுக்கிரன் வந்து காரத்துவம். இந்த பாவகம் எத்தனை இடம் அப்படின்னு கேட்டோம்னா 3ஆம் இடம். இதோடைய தொடர்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். 3ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிற கிரகங்கள் அத்தனையும் அதை பார்க்கணும். அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா கலச்சித்திரத்துக்கு எடுத்துக்கலாம். தாம்பத்திய உறவு கொடுக்கணும்னா மனைவி, குழந்தைகள், 5ஆம் இடம், ஒவ்வொரு பாவத்தை எடுக்கலாம். இதுக்கெல்லாம் தொடர்பு உள்ள பாவங்கள். இப்போ இவர் கேட்கக்கூடியது விந்தணுக்கள்லாம் கேட்டுக்காரு. அதை அப்புறமா அதை படிச்சுக்கலாம். கேட்குறது வந்து தைரியம், வீரியம், அந்த இதெல்லாம் இருக்கும்போது வந்து எடுத்துட்டோம்னாக்கும் இது உடல் உருவை பற்றி உள்ள கேள்வி இந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது கலச்சித்திரம் 7ஆம் இடம் மனைவி. அடுத்து என்னென்னா சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். குழந்தையை கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். தொடர்பு 3ஆம் இடத்தை மட்டும் பார்த்தோம்னா இது வந்து இந்த வீரியத்துக்கு உள்ளதும் விந்து அணுக்கள் உள்ளதும் இப்படி எடுத்துக்கலாம். பெண்களுக்கு கருமுட்டையை கொடுக்கக்கூடிய இடம், ஆண்மை குறைபாடு, இதெல்லாம் எடுக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம் தான். ஆனால் இதுக்கு தொடர்பு உள்ளது நிறையா இருக்குது. சரி பார்த்துக்குவோம். சரி, அவர் என்ன கேட்டுக்கார் அப்படின்னு பார்த்துட்டுலாம். பேரைத்தான் போட மாட்டுறாங்க. அதான் பெரிய விஷயமே. பேரை முன்னாடி போட்டுங்க சாமியில், யாராக இருந்தாலும். உங்கள் ஐடி பேர்லாம் நம்மளால் இதுக்கு இல்லை. பேரை போட்டு நீங்கள் உங்களுடைய கேள்வி கேளுங்க. அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? என்ன கேட்டிருக்காரு? வணக்கம் ஐயா, எனக்கு ஆண்மை குறைபாடு உள்ளது ஐயா. வீரிய குறைபாடு, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது ஐயா. வீரியஸ் ஸ்தான அதிபதி சூரியன், அவருடைய வீட்டிற்கு 12இல் மறைவு, இதனால் தான் பிரச்சனை வருகிறதா ஐயா? தீர்வு உள்ளதா என்று கூறுங்கள் ஐயா அப்படின்ட்டுருக்காரு. நீங்களே சொல்லிருக்கீங்க 3ஆம் இடத்து அதிபதி போய் 12இல் மறைஞ்சிருக்காருன்னு. 12னா லக்னத்துக்கு 12இல் மறைஞ்சிருக்காரா, இல்லை தன் வீட்டுக்கு 12இல் மறைஞ்சிருக்காரா அப்படின்னா நிறையா விஷயங்கள் பார்க்கணும். சந்திரனுக்கா சுக்கரனுக்கா அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் பார்க்கணும். சரி, அவர் என்ன போட்டிருக்காருனாக்க வீரியஸ் தான அதிபதி சூரியன் அவருடைய வீட்டுக்கு 12இல் தான் மறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்காரு. அவருடைய வீட்டுக்குன்னா அப்போ சிம்மத்திலேருந்து கடகத்தில் இருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்காரு. பரவாயில்ல. அவர் பிறந்த தேதி வந்து 11/8/1999. நேரம் வந்து காலையில் 3:45. அதாவது காலை அப்படின்னா அதிகாலை ஏஎம், அதிகாலை ஏஎம் 3:45 ஏஎம்மில் வேலூரில் பிறந்திருக்கார். இவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் இது ஜோதிடம் கொஞ்சம் வரும் போல் தெரியுதே. இல்லாட்டி இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரி, இருந்தாலும் பார்த்துருவோம். அப்படிங்கும்போது பார்த்துருவோம். பிறந்த தேதி மீண்டும் ஒரு தடவை 11/8/1999. நேரம் வந்து காலையில் அதிகாலை 3:45 ஏஎம் வேலூரில் பிறந்திருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்துடலாம். ராசி கட்டம் அந்த ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். லக்னமாக வர்றது மிதுன லக்னம். அதை அவர் புதன்கிறத காமிச்சிட்டாரோ? சரி, ரைட்டு. ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல மறையிறாருங்கும் போது எடுத்துக்க வேண்டியதேன். அப்போ ஜோதிடம்லாம் வரும். மிதுன லக்னம், லக்னம்னா அதுக்கு அதிபதி புதன் தானே. 2ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், ராகு, புதன். 3இல் சுக்கிரன் அஸ்தங்கம் பெற்று உள்ளார். வக்ரம்ங்கிறது அதுக்கு வந்து 5லேருந்து 9 வரைக்கும் போகணும். அது வேறு கணக்கு. அஸ்தங்கம் அப்படின்னா இணைவு, சூரியனுக்கு அடுத்து போய் நிற்கிறது. அது ஒரு நாளைக்கு போடுவோம். 5ஆம் இடத்தில் செவ்வாய், 8இல் கேது, 11ஆம் இடத்தில் குருவும் சனி. இப்போ பார்த்துருவோம். இந்த லக்னத்துக்கு நிறையா விஷயங்கள் பார்க்கணும். 2ஆம் இடத்தில் சூரிய வலு, எந்தெந்த கிரகம் வலுவாக இருக்குன்னு. சந்திரன் ஆட்சியாகத்தான் இருக்கார் 2ஆம் இடத்துல. அதை பற்றி கவலை கிடையாது. சந்திரன் ஆட்சியாக இருந்தால் அவர் மட்டும் இருந்தால் பரவாயில்ல.
அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் கூடும் பொழுது அமாவாசையாக இருக்கிறது, ஒளி இழக்கப்படுகிறது. சந்திரன், ஒளி இழந்த சந்திரன், அவர் கூட ராகு, அது கூட புதன், 4 கிரகமும் 2ஆம் இடத்தில் உள்ளார்கள். அது புலம்புல விட்டுக்கிட்டே இருக்கும், எனக்கு அது இருக்குது இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலப்பட பேச விடாது. அந்த இடத்துல லக்னாதிபதியான புதன் கொஞ்சம் வலு இழந்திருக்கார், கெட்டுதான் இருக்கார், வலு இழந்துதான் இருக்கார். சரி, லக்னம் வலுவாக இருக்கா, அடுத்தபடி ஒரு படி யோக மேலே போகணும். இப்போ லக்னாதிபதி கெட்டுட்டார், ராசிக்கு அதிபதியான சந்திரனும் அங்கே ஆட்சியாகத்தான் இருக்கார், இருந்தாலும் ஒளி இழந்தனால தான். லக்னாதிபதி லக்னத்துக்கு அவருக்கு பிடிக்காத இடத்துல இருக்கார், இருந்தாலும் கூட பாவர்கள் தான் இந்த கிரகங்களாம். சூரியன் பாவர், சந்திரன் ஒளி இழந்த தேய்பிர சந்திரன் பாவர், ராகு பாவக இருள் கிரகம். அப்போ இருளிலே போய் இந்த புதனை இருக்கிறதுனால அவங்க வேலையைத்தான் செய்வார். அப்போ லக்னாதிபதி வலுவு கிடையாது. சரி, லக்னம் என்ன சாரம் வாங்கியிருக்கு, சாரநாதனாவது வலுவாக இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, லக்னம் 21.52 புனர்பூசம் குருவோட சாரம் வாங்கியிருக்கார். அப்போ குரு நீச்சன் 11ஆம் இடத்துல சனி நீச்சம் ஆகிறார், அந்த நீச்சம் கூட போய் குரு இருக்கிறார். அப்போ குரு தன் பலத்தை சனிக்கிட்ட இழக்கிறார். இங்கே செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 7ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார், குருவின் சனியும். குரு அப்போ சனியையும் செவ்வாயையும் கூட இருக்கிற சனி, நீச்ச சனியை வலுப்படுத்துகிறார் குரு, இல்லை பலப்படுத்துகிறார், இல்லை சுபத்துவம் ஆகிறார், இப்படி எடுத்துக்கலாம். சுபத்தன்மை அடைகிறார் சனி. அந்த குரு பார்க்கிறதுனால அதே மாதிரி செவ்வாயும் வலுவாகிறார். குரு பார்வை கோடி குற்றங்கள் நீங்கும். ரைட்டு, இவங்க 2 பேர்த்துக்கும் இணைஞ்சதுனால, பார்த்ததுனால, இணைந்ததுனால குரு தன் பலத்தை இழக்கிறார், தன்னுடைய சுபத்தன்மையை இழக்கிறார். இது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அவர்கிட்ட பணம் இருக்குது, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்குவோம், ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துவிட்டு இப்போ ஒரு டீ குடிக்கிறதுக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த குரு. அப்படித்தான் எடுக்கணும். அப்போ குருவோட பலத்தை இழக்கிறார். அதெல்லாம் ஏன் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இவர் ஒரு ஆளுக்கு வேண்டி மட்டும் கிடையாது. கேள்வி கேட்குறதுனால நிறையா பேர் பார்க்குறாங்க, ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நிறையா பழகணும், நம்மளும் ஜோதிடராக ஆகணும் அப்படின்னு நிறையா பேர் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் புரிகிறதுக்காக தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். யார்கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கு 4 வாரத்தில் பழிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது எல்லாருக்கும் ஒரு பயனாக இருக்கணும்ல, பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால தான் சரி பார்ப்போம். ஆகையினால இப்போ எல்லா கிரகத்தோடையும் வலுவை பார்த்துட்டோம். இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு வந்துடுவோம். 3ஆம் இடத்துல தான் அம்புட்டு இருக்குது. அவரே சொல்லிட்டார், 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் போய் தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறார் அப்படின்ட்டார். சரி, மறைகிறது அது ஒரு காரணம் எடுத்துக்கலாம். அப்படின்னா அங்கே சூரிய தசை வரணும். அப்போ சூரியன் அடுத்து தானே வரப்போகுதில்ல, பயந்துக்கிட்டே இருப்பார். அதான் எனக்கு இதாக இருக்குது. சரி பார்ப்போம். இந்த இடத்தில் சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கார், அஸ்தங்கமாய் உள்ளார். இப்போ அவருக்கு நடப்பு 31/3/2023 முதல் போன வருஷத்தில் இருந்தேன்னு இவருக்கு சுக்கிரதசை தான். இப்போ நடப்பு சுக்கிரதசை சுக்கிர புத்தி. இந்த சுக்கிரதசை சுக்கிர புத்தி எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2026 ஆகஸ்ட் வரைக்குமே இருக்குது. அதாவது 30/7/2026 வரைக்கும். 30ஆம் தேதி ஜூலை, ஆகஸ்ட்டு வரும்போது இது மாறுது. இப்போ இந்த சுக்கிரனை தான் நமக்கு கரெக்டாக பார்க்கணும். 3ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு நண்பர். இந்த சுக்கிரன் இந்த மிதுனத்துக்கு நண்பரான சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதி, சுகபோகத்துக்கு அதிபதியான 5ஆம் இடத்துல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவருடைய வேலையை காமிப்பார். இந்த 5ஆம் இடம் அப்படின்னா ஒரு மனக்காரகன் சந்திரன், பாவகம், மனதுக்கு உள்ள பாவகம். இந்த மனதை போட்டு குழப்புறது, இந்த காதலுக்கெல்லாம் இதெல்லாம் 5ஆம் இடத்துக்கு இப்போ புதுசாக சோதனையிடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஒரு 5ஆம் இடத்துக்கு அதிபதி ஏதாவது தசை பற்றி சிறு வயசுக்காரர்களுக்கு வர்றாங்கனாக்கா அங்கே பார்த்துடலாம் காதல். சரி பார்த்துருவோம் அந்த இதுக்கு. அப்போ இங்கே வரும்பொழுது இந்த சுக்கிர தசை 3ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்றார். இப்போ வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் நல்லது தானே செய்யணும். அஸ்தங்கம், வக்ரம் கிடையாது, அஸ்தங்கம்.
அஸ்தங்கம் வக்கரத்துக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து ரிவல்ஸ், பின்னோக்கி செல்லுதல் தான். அவர் செய்யக்கூடியதை பின்னாடி செய்யணும். அப்போ இந்த லக்கணத்துக்கு இவர் நல்லது தானே செய்யணும். அஸ்தங்கமாகி போயிட்டார், அப்போ கெடுக்கிறார். ஏதாவது ஒரு நல்ல கிரகங்கள் பார்க்கிறதா? நல்ல கிரகம் அப்படின்னா சுக்கிரனே நல்லது தானங்கய்யா, அப்புறம் என்ன தப்பு? நல்ல சுப கிரகங்கள் இல்லை தனித்த புதன் அவர் கூட சேர்ந்துருக்காரா? இல்லாட்டி அவர் பார்க்க முடியாது, சுக்கிரனை பார்க்க முடியாது, 7ஆம் இடத்துக்கு போக மாட்டார். முக்கூட்டு கிரகம்ல சூரியனும் புதனும் சுக்கிரனும் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஒரு 3 கட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க எங்கேயாவது. அதனால் புதனும் போய் சுக்கிரனை பார்க்க முடியாது, ஆனால் இணையலாம், சேர்ந்துருக்கலாம். அப்படிங்கும்போது அவரே அது இணைஞ்சிருக்கிறாரா? இல்லை குரு பார்வை விழுகுதா? இல்லை பௌர்ணமி சந்திரன் பார்வை விழுகுதா? வளர்புற சந்திரனுடைய பார்வை விழுகுதா? ஏதாவது ஒன்று பார்க்கலாம். எதுவுமே பார்க்கல. ஆகனால அந்த இடத்துல சுக்கிரன் கெட்டு போய் உள்ளார். சரி, சுக்கிரனுக்கு அங்கே உள்ள வேலை என்ன? 12ஆம் இடத்துக்கு அதிபதி, சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர். விரைய செலவு அது வேற இலக்கம். அந்த விரைய ஸ்தானாதிபதிங்களாம், விரைய ஸ்தானாதிபதி எடுக்க வேணாம், நல்லதே பேசுவோம். இந்த சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர், அதுக்கு காரகம் என்ன? சுக்கிரன் தான். சுகபோகத்தை கொடுக்கணும், ஆணும் பெண்ணும் இன்பத்தை கொடுக்கணும், அந்த செக்ஸுக்கு அப்படி ஓடி போடலாம். அப்படிங்கும்போது தாம்பத்திய சுகம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சுக்கிரன் தான். சரி, சுக்கிர தசை வரும்போது இவருக்கு ஏன் இந்த மாதிரி விந்து அப்படி எடுத்துருக்காரு? இவரே இப்போ அப்படி க்ளீனாக போட்டிருக்காரு, விந்து முந்துதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு. ஆமாம், இருக்காமையாக இருக்கும். அவர் நீங்கள் அதையவே நினச்சிக்கிட்டே இருந்தால், இப்போ வந்து எதை சொல்லலாம், பாலவே சொல்லுவோம், அதான் நல்லது. இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் வந்து பால் காய வைக்கிறோம், அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் பாலை வச்சு காய்ச்சிரும், அது பொங்கி பாத்திரத்தை விட்டு வெளியே வரும்போது பொங்கி கீழே தானே போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எவ்வளவு சேர்க்க முடியுமோ அந்த அதுக்கு ஒரு பாத்திரம், ஒரு அளவுகோல் மாதிரி வயிற்றில் இருக்கத்தான் செய்யும் அந்த விந்து அணுக்கள். அதை நீங்கள் இந்த சுக்கிரங்கும் போது உணர்ச்சிகள் வர மாதிரி உள்ள இப்போ தான் செல்லு எல்லாமே இருக்குல்ல, அதை பற்றி பார்த்தாலோ படித்தாலோ உங்களுக்கு என்ன அப்படின்னா செக்ஸை தூண்டக்கூடிய இது இந்த தாம்பத்திய சுகம், இந்த ஒரு இதெல்லாம் பார்க்கறது படிக்கிறது இந்த மாதிரி இருக்கும்போது கவர்ச்சியாக ஆர்வம் கூடும் சுக்கிரன் இல்லையா. அப்படிங்கும்போது அது உற்பத்தி ஆகி அது அங்கே ஸ்டோரேஜ் அங்கே சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் வெளியே தான் வர செய்யும். அப்போ அதுக்கு தீர்வு என்ன? நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வயசு அதை பற்றி பார்த்துக்கலாம். வயசு எத்தனை? வயசுங்கும்போது 99, அப்படிங்கும்போது 2 24 25 வயசு. அப்போ 25 வயசு நடந்து கொண்டு இருக்கிற ஒரு வாலிபர், பொதுவாகவே வந்து இந்த வயசில் இருக்கிறவங்க யாருமே பார்க்கத்தான் செய்வாங்க. இதில் சுக்கிரதசை வேறு வருது, வாலிப வயசில் சுக்கிரதசை வேறு வருது. அவர் 12ஆம் இடத்துக்கு அதிபதி வேறு, 5ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த மன சஞ்சலத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். 5ஆம் இடம் தானே, இந்த பொண்ணை கட்டலாமா, அதை கட்டலாமா, அதை இப்படி இருக்கலாமா, அப்படி இருக்கலாமா. 12ஆம் இடம் சுகபோகத்தை அது மனசில் இடைச்சிக்கிட்டே இருக்கும். கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணோம்னா 7ஆம் இடத்துக்குள்ள அதிபதி போய் அங்கே நீச்சம் கூட சேர்ந்து போயிட்டார். ஒரு மாரகாதிபதி இந்த லக்கணத்துக்கு வந்து உபய லக்கணம், ஸ்தரம் ஸ்திரம் உபயம் என்றுக்கல உபய லக்கணம். அப்போ உபய லக்கணத்துக்கு அதிபதி இவர் போய் குரு போய் 11ஆம் இடத்துல ஒரு மாரகஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு மாரகத்தில் இருக்கும்போது அந்த மாரக வேலையத்தான் செய்வார். யார்? இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ இந்த செவ்வாயும் சனியும் பார்க்கறது, என்னதான் மாரக கெட்டவனாக இருந்தாலும் கெட்டு போகணும். இந்த லக்கணத்துக்கு குரு வந்து கொஞ்சம் வலு இலக்கணும். சரி, இதுக்கு எப்படிங்க அப்படிங்கும்போது இந்த லக்கணத்துக்கு அப்படியே 8ல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நிச்சமாகி நிச்ச பங்கமாகிட்டார்னா நல்லதை செஞ்சுருப்பார் இந்த குரு. ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு வந்துடணும். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி இதுக்கு தீர்வு கல்யாணம் திருமணம் பண்ண. அப்போ திருமணம் பண்ணுறதுக்கு இப்போ யோகம் இருக்கா? சுக்கிரதசை சுக்கிர புத்தி தான், சுக்கிரன் தாம்பத்திய சகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். சரி, இங்கே தாமதத்தில் தான் குழந்தை பிறக்கணும். செவ்வாய் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், 5ஆம் இடத்துல சனி பார்க்கிறார், இருந்தாலும் குரு பார்க்குறார், குழந்தை உண்டு. 8ஆம் இடத்துல அம்பிட்டு பாவப்பட்ட கிரகங்களும் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறான். அப்போ தாமதம், திருமண வாழ்க்கை தாமதமாக இருக்கணும். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது. வீரியம், இந்த நீங்கள் தான் சொன்னீங்களே வீரியம், வீரியம் என்றால் என்ன அப்படின்னாக்க சில பேர்த்துக்கு இந்த வீரியம்னா என்ன, இப்போ ஆணு பெண்ணும் உடல் உறவு இந்த கொள்கிற மாதிரி அதில் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது தான் வீரியம். இல்லை, அது கிடையாது. இந்த தைரியம் அதான் வீரியத்துக்கு வந்துடும். ஒருத்தன் வீரம் உள்ளவன்டா, வீரியம் உள்ளவன்டா அப்படிங்கிறாங்கல்ல, அப்படின்னா வீரம் உள்ளவன், ஒரு தைரியமானவன், எதுலேயும் துணிச்சு இறங்கக்கூடியவன் அப்படி எடுக்கலாம்.
அந்த மாதிரி உள்ள இப்போ இவர் என்ன நினச்சி சொல்லியிருக்காருன்னு தெரில, வீரியம் எனக்கு வீரிய குறைபாடு இருக்குன்னு. வீரிய குறைபாடுனா தைரியம்தான், இவர் வேறு எதுவும் குறைபாடு இருக்கான்னு தெரியல. அப்போ தைரியம் குறைபாடுகள் இருக்குது, 3ஆம் படம் தான். சரி, இது இவருக்கு வந்து தீர்வு என்ன சொல்லலாம்? இவருக்கும் கொஞ்சம் ஜோதிடம் வருது. இங்கே ஜோதிட ரீதியில் சொல்லணும்னால் சுக்கிரதசை என்பது, சுக்கிரன் என்றால் துர்க்கை அம்மன், அதுக்கு அதிபதி தேவதை துர்க்கை அம்மன். இப்போ துர்க்கை அம்மனுக்கு கிழமை வெள்ளிக்கிழமை. அப்போ துர்க்கை அம்மனுக்கு, அப்போ துர்க்கை அம்மன் கோயில் பக்கத்தில் இல்லை, பக்கத்தில் உள்ள ஒரு பெண், சாந்தமான பெண் தெய்வம். அப்புறம் அந்த வேலுக்கம்பை வச்சுக்கிட்டு குத்தி நாக்க தள்ளிக்கிட்டு இருக்கிறது கொடூரமான கோயிலுக்கு போய் இதை நான் சொல்கிறது செஞ்சீங்கன்னா அது நடக்காது. ஒரு சாந்தமான அன்பன். இப்போ இந்த அம்மன் கோயில் இருக்குது, சாந்தமான அம்மன் கோயில். சாந்தமான கோயில் சொல்லுங்கனாக்க லட்சுமி, இந்த துர்க்கை அம்மன், அந்த பகவதி அம்மன். பகவதினா ஐயோ நாக்க தள்ளிக்கிட்டில் இருக்கும், அதுலேயும் சாந்தமான இருக்குது. காளியம்மன்லே வந்து மலையாளத்து காளி, வெக்காளி, அப்புறம் அப்படி மருவத்தூர் காளி, இப்படி நிறையா இருக்குது. ஒவ்வொரு அந்த இதில் போய் நீங்கள் அந்த சிலையை பார்க்கும் போதே தெரியும், சாந்தமாக இருக்காங்களா கொடூரமாக இருக்காங்களா, நாக்க தள்ளிக்கிட்டு வேலுக்கம்பை குத்திக்கிட்டு இருக்காங்களா, இல்லை சாந்தமாக அமைதியாக இருக்காங்க. சாந்த சுரூபம் உள்ள ஒரு சக்தி தெய்வத்துக்கிட்ட போய் அந்த கோயிலில் சுமங்கலி பெண்களுக்கு, கல்யாணமான கணவனோட உள்ள சந்தோஷமான உள்ள பெண்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாம், அதுன்னு சொல்லிடுறேன். உடனே நீங்கள் போய் அங்கே கொடுத்து பிரச்சனை ஒன்று வைக்க வேணாம். இங்கே தாயா சொன்னால் கொடுத்தாக்கி சண்டைக்கு வர்றாங்க, ஏன் முன்னாடிக்கு நீ எப்படா கொடுக்கலாம்னு அப்படிலாம் வேணாம். உங்கள் வீட்டில் உள்ள பெண்கள், தாயார் அல்லது உங்கள் கூட சகோதரி, இல்லை உங்கள் அண்ணன் மனைவிகள் இப்படி இருப்பாங்களே சொந்த பந்தம், அவங்கள்ட்ட கொடுத்து 5 பேர்த்துக்கோ அல்லது 7 பேர்த்துக்கு கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா ஒரு ஸ்வீட்டு, மனமுள்ள மல்லிகைப்பூன்னு நாங்கள் சொல்லுவோம், இல்லை நீங்கள் முல்லைப்பூ ஒவ்வொரு ஏரியாவில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மல்லிகைப்பூ. இப்போ தான் விலை கூடி போயிருக்கு, கொஞ்சம் தலையில் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ, ஸ்வீட் இனிப்பு ஏதாவது ஒரு எடுத்துக்கலாம், கொஞ்சம் நல்ல ஒரு இனிப்பு, லட்டோ சிலேபி ஏதாவது ஒரு இனிப்பு பண்டங்கள், வளைகள், குங்குமம், பூ, முடிஞ்சால் ஒரு ஜாக்கெட் போட்டு கூட வைக்கலாம். அது அப்புறம் அடுக்கிக்கிட்டே போனால் செலவு அதிகமாகிடும். மெயினாக இருக்கக்கூடியது ஒரு 3 பொருள் வச்சுக்கோங்க, குங்குமம், பூவு, ஒரு ஸ்வீட். வளைகள் கொடுத்தா நல்லதான். சரி அதெல்லாம் வேணாம்னா விட்டுருங்க, இப்போ கண்ணாடி வளைகள் அதிகமாக யாரும் போடுறதில்ல, அதை கொடுத்துக்கிட்டு எதுக்கு. இந்த 3 பொருள் வச்சு ஒரு 5 பேர்த்துக்கோ 7 பேர்த்துக்கோ கோயிலில் வச்சு கொடுக்கலாம். ரைட்டு, அது பரிகார ரீதியாக வந்தாச்சு. தீர்வு, நீங்கள் அதிகமாக செல்லில் ஆபாச படம் பார்க்கக்கூடாது. ஆபாசம்னா அந்த ஒரு பாட்டே வருது, சினிமா பாட்டு இப்போ எல்லாருமே வருது எல்லாமே. நான் வந்து மற்ற ரீதியாக போகல, இந்த செக்ஸுக்கு இந்த மாதிரி குறைபாடு தான் சொல்லலை. ஒரு பாட்டுக்கே வந்து இந்த ஆடுறது, இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா நிறையா பாட்டு வருது, அது எந்த பாட்டையும் குறை சொல்ல வேணாம். இல்லாட்டி இந்த சரக்கு வச்சுருக்கீங்க, முறுக்கு வச்சுருக்கீங்க இந்த மாதிரி, இல்லாட்டி இப்போ கூட புது பாட்டில் அந்த கொஞ்சம் ஆபாசமாக ஆடுறக்கூடிய இந்த மாதிரி பெண்கள் அறகுறையாக ஆடுறக்கூடிய அந்த வீடியோவெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஏற்க ஆனால் எண்ணங்கள் தோண்டத்தான் செய்யும். ரோட்டில் போகும்போதே ஒரு பெண்ணை இப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. உங்களுடைய மனக்கட்டுப்பாடு வேணும், அப்படி தான் எடுக்கணும். நீங்கள் ஓட்டலாம் அதவே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து வெளியேறத்தான் செய்யும். அப்போ இதுக்கு மதிக்கெதி நிறையா இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்கணும். ஜோதிடங்கிறது இப்போ ஜோதிடர் சொல்லிட்டாருன்னா நம்ம வீட்டிலே உட்காந்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு தீர்வு காண முடியாது. இப்போ இருமலே வருது, காய்ச்சல் வருது, அதுக்கு போய் டாக்டர்கிட்ட பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் போய் டாக்டர்கிட்டையும் பார்க்கலாம். இதோடைய உங்கள் மனக்கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போலாம் வந்து 5ஆம் படம் 12ஆம் படம் இந்த தாம்பத்திய உறவுக்குள்ள சிந்தனைகள் நிறையா வரும், உங்களுக்கு யதார்த்தமாக வரத்தான் செய்யும். அப்போ அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதில் சிந்தையே போகக்கூடாது. இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் சின்ன பிள்ளை 25 வயசுக்காரன் போய் ஆன்மீக புக்கு எடுத்து படினா படிக்க முடியுமா? எனக்கு 51 வயசு தான் ஆகுது. சரி, என்னைய மாதிரி உள்ள ஆளுகளுக்கே இப்போல்லாம் என்னென்னமோ பேப்பரில் படிக்கிறான், கிளவிங்க தான் அதிகம் அந்த மாதிரி, அதை விடு, அந்த சாயத்துக்கு போக வேணாம். ஆன்மீகத்தை படிக்கணும்னா அந்த சிந்தைகள் மாறும், வேறு கவனங்கள். அப்போ உங்களுக்கு அந்த இது இல்லாமல் வேறு கவனம் செலுத்துறதுக்கு வேறு வேலையில் கவனம் செலுத்தலாம், நீங்கள் செய்கிற தொழிலில் கவனம் செலுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு திருமணம் கல்யாணம் பண்ண பாருங்கள், உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். கல்யாணம் பண்ணணும், 2வது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள், உங்களுக்கு அது வேணும்ல. அதுக்கு கொஞ்சம் தாமத திருமணம் தான் ஆகும், இருந்தாலும் சுக்கிரன் வர்றதுனால தாம்பத்திய சுகத்தை கொடுக்கணும்ல. முயற்சி பண்ணுங்கள், பொண்ணு பாருங்கள்,
திருமணம் ஆயிரும். அப்போ இது கேள்வி கேட்க உங்களுக்கு பயம். ரெண்டாவது கல்யாணம் பண்ண எதுவும் பண்ண திருப்தி, அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் திருப்திலாம் பண்ணிடலாம், குழந்தைலாம் பிறக்கும், அதனால் எதுவும் இல்லை. சுக்கரன் தானே, அதெல்லாம் சுக்கரன் சரி பண்ணிடுவார், பயம் வேண்டாம். அந்த சூரியன் போய் 12ஆம் இடத்துல தன் வீட்டுக்கு 12ல் மறைகிறார். அப்படிங்கும்போது அவர் 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கார், வாக்குஸ்தானத்தில் இருக்கார். அதை பற்றி கவலைப்பட வேணாம். அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து நண்பருடைய வீட்டில் தான் இருக்கார். என்னதான் இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. அதையும் பார்த்துக்குங்க, சொல்லிடுறேன். சுக்கரனுக்கு அந்த என்னதான் இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ அந்த பாதிப்புலாம் வராது. இந்த வர்றதை வந்து நீங்கள் மனசு கட்டுப்படுத்திக்கணும். இந்த மாதிரி உள்ள வீடியோவோ ஃபோட்டோவோ இல்லை என்ன பண்ணுறது, இப்போ சினிமா படத்துக்கே போகிறீங்க, அங்கே அறகுறையாத்தான் இங்கே நிறையா இருக்குது. அதவே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அது ஏன் இதை இவ்வளோ இதாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் கேட்குறது வந்து அந்த ஆண்மை குறைபாடுன்னு கேட்டுக்கிங்க. ஆண்மை குறைபாடெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் விந்து வெளியேறதுன்னு சொல்கிறீங்களா, அதான் அங்கே ஆண்மை குறைபாடு நீங்களா சொல்லிக்கிறதா? அந்த விந்து வெளியேறதுன்னா அந்த மாதிரி இருக்கணும். ஆண்மை குறைபாடு உங்களுக்கு கிடையாது. இப்போ டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க. 5ஆம் இடத்தை குரு 5ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். அந்த 3ஆம் இடத்தில் சுக்கிரன் சுபக்கிரகம் இருக்கிறார். 3ஆம் இடத்துக்கு அதிபதி மறைஞ்சோம்னா போட்டு 3ஆம் இடம் வலுவாக இருக்குப்பா, சரியா? இந்த சுக்கிரதசனால் நீங்கள் அதவே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த 2ஆம் இடத்துல அந்த வாய்க்கு பேசக்கூடிய இடத்துல வந்து அம்புட்டு பயில் இருக்கேன். அதனால் வந்து கண்ட ஆள்கிட்ட நீங்களே சொல்லிக்கிட்டு நீங்களே குழம்பு போயிருக்க வேண்டாம். உங்கள் லக்னாதிபதி கெட்டு போனால் இருக்கட்டும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லக்கணம் நின்ற சாரநாதன் குரு, அதை பார்த்துக்குங்க. 7ஆம் இடத்துக்கு அதிபதி தான். அப்போ மனைவி நல்ல மனைவி கிடைப்பாங்க. சாரம் பெற்றிருக்கார், 7ஆம் இடத்துக்கு அதிபதியோட சாரம் வாங்கியிருக்கார் லக்னத்தில். நல்ல மனைவி கிடைப்பாங்க, உங்களுக்கு ஏற்ற மனைவி கிடைப்பாங்க. சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை நடத்துங்க, பயம் வேண்டாம். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இதான் வந்து தீர்வு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு போங்க, திருமணம் பண்ணுங்க. அதில் தாமதமாச்சுன்னா கொஞ்சம் தாமதமாக தான் ஆகும் திருமணம். அப்போ இதை பற்றி நினைக்க வேணாம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் குழப்பறனா இல்லை தெரியாமல் கேட்குறேன். ஏன் அப்படின்னாக்கும் இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் என்னால் பதில் சொல்ல முடியும். இப்போ தனியாக நீங்கள் வந்துட்டிங்கன்னா நான் எல்லாமே இதாக இருக்கலாம், நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல. அதனால் வந்து அளவுக்கு மீறி ஒரு இதை பற்றி பேசக்கூடாது. பெண்கள் இந்த மாதிரி கேள்வியே வந்து இது செக்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். நீங்கள் தனியாக உட்காந்திங்கன்னா யாரும் இல்லைன்னா நான் வாட்டில் அடிக்கிட்டே போகலாம், சரிங்களா? ரைட், இவ்வளோ போதும் உங்களுக்கு. அடுத்தபடியாக ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னாக்கும், வணக்கம் ஐயா, கடந்த பல வருடங்களாக, சில வருடங்கள் தான், பல வருடங்கள்னா பல வருஷங்களா, சரி ரைட்டு பார்ப்போம். வணக்கம் ஐயா, கடந்த பல வருடங்களாக இடுப்பு மற்றும் கால்களில் உள்ள நரம்பு பிரச்சனையால் அவதிப்படுகிறேன் ஐயா. இடுப்பு எலும்புகள் உள்ள சவ்வு பிரச்சனையாலும் அவதிப்படுகிறேன் ஐயா. அப்புறம் என்ன, எப்பொழுது தீர்வாகும் கூறுங்கள் ஐயா. 6/6/1979 1:45 AM வேலூரில் தான். என்ன 2 பேருமே வேலூரில் தான். அப்போ 2 பேருமே நண்பர்களா இல்லை சொல்லி வச்சு கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. சரி, எப்படியோ கேட்டிருக்கீங்க, பார்ப்போம், பதில் கொடுக்கலாம். பொதுவாக வந்து கால் இந்த மூட்டுக்கு ஜாயிண்ட்டுக்கு வலிக்கிறது கால் அப்படின்னா சரியை பார்க்கலாம். இந்த ஜவ்வு நரம்பு இந்த உள் நோய்கள் கட்டி இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் வந்து அதுக்கு வந்து யாருன்னு கேட்டிங்கனாக்கும் ராகு, அதுடைய காரத்துவமான கிரகங்கள். சரி, எந்த பாவகம் அதுக்குன்னா 6, 8 தான். 6ஆம் இடம் ரோக சத்ருஸ்தானம், 8ஆம் இடம் அசிங்க அவமானம் கேவலம் விபத்து ஓடி போடலாம், மெடிக்கல் செலவு ஆஸ்பத்திரி செலவு அது இதெல்லாம் வந்து 8ஆம் இடம். இதில் தொடர்பு கொண்டு அதுக்குள்ளே தசா புத்திகள் வரும்பொழுது எதுக்குமே அந்த தசா புத்திகள்னு ஒன்று இருக்குது. அது வந்தால் தான் வந்து அந்த நேரத்தில் தான் வரும். இல்லாட்டி அந்த எந்த கரம் எங்கே வேணாலும் பால்ட்டாகி போய்கிட்டே இருக்கட்டும், அது வாட்டை இருந்துட்டு போட்டோம். நிறைய பேர் வந்து இந்த பாவத்தை கல்யாணம் கெடுக்கிறதுக்கு இப்போ ஒரு புது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்கயா. ஒரு காலத்தில் செவ்வாய் தோசம், அப்புறம் ராகுக்கு தேசம், இப்படிலாம் கெடுத்தாக. இப்போ கிரகம் வலுவை பார்க்கணும்னு அது கெட்ட. அப்போ ராகுகதே 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல தொடர்பு வந்து ராகு தசை வந்தால் தானே பாதிக்கும்.
அதே மாதிரி தான். சரி, தசாபுத்திகள் எந்த ஒரு கிரகத்துக்கும் அதோடைய தசாபுத்திகளை வரும்போது அதோடைய வேலைகள் நடக்கும், உறுதி. சரிங்களா? இப்போ பார்த்துருவோம். ஒரு பிறந்த தேதி மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன். 6/6/1979 1:45 இரவு. அப்படின்னா ஏஎம்னா இரவு வந்துடும். சரிங்களா? அவர் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்துருவோம் என்னான்னு. புதன்கிழமை பிறந்திருக்கார். அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். ராசி கன்னி ராசி, லக்னம் மீன லக்னம். ஸ்க்ரீனில் போட்டே பார்த்துருவோம் ராசி கட்டத்தை. லக்னமாக வர்றது மீன லக்னம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய். இவர் அருமையாக இருக்கார். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாய். 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும். அதுவும் அருமை. புதன் வந்து அந்த இடத்துல அஸ்தங்கமாகி உள்ளார். 5ஆம் இடத்தில் குரு. அருமை. குரு லக்னத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமாகிறார். இது வேறு என்ன வேணும்? லக்னாதிபதி நல்லா வலுவாக இருக்கார் ஐயா, வேறு ஒன்றும் பார்க்க தேவையில்ல. அதே மாதிரி வந்து வளர்புற சந்திரன் லக்னத்தை பார்க்கிறார். சூப்பர், அடுபடி ஜாதகம், அருமையான ஜாதகம். சரி, பார்த்துருவோம். 6ஆம் இடத்தில் சனி ராகு கதாநாயகன் அங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாம் அருமைட்டு இப்போ தான் குண்டை தூக்கி போடுறீங்களா? இருக்கிறதானே சொல்ல முடியும். சரி, இதில் யாரெல்லாம் வலுவாக இருக்காங்க பார்த்துருவோம். லக்னாதிபதி நம்பர் 1 வலுவாக இருக்கார். லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு குருவே, உச்சம் பெற்ற குருவே லக்னத்தையும் பார்க்கிறார். ராசிக்கு அதிபதியான சந்திரன் வந்து 7ஆம் இடத்தில் லக்ன கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரன் வந்து வளர்புற சந்திரன் தான். புதன் எதுக்கு விட்டப்போ, ஆமாம் 7ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல சனி ராகு. அது கொஞ்சம் வலுவு கம்மியாக தான் இருக்குது. சந்திரன் வளர்புற சந்திரன் தான். 7ஆம் இடத்துல வளர்புற சந்திரன் இருக்கிறது நன்மை தான். 12இல் கேது இருக்கிறார். 12இல் கேது இருந்தால் தாம்பத்திய அதில் அப்புறமா பாய்க்கலாம். 2ஆம் இடத்தில் வந்து சுக்கிரனும் செவ்வாய் இருக்கிறாங்க. செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறார். அங்கே சுக்கிரனும் கூட இனவு பெற்றிருக்கிறதுனால வந்து செவ்வாய் நம்ம வலுவாக தான் இருக்கார். செவ்வாய் வலுவாக இருக்கார். இப்போ வாக்குலாம் சொன்ன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாக்கு உறுதியாக இருக்கும். உங்களுக்கிட்டலாம் கொஞ்சம் நல்லா நயந்தும் பேசுவீங்க. கொஞ்சம் என்னன்னா உறுதியான தன்மையாக பேசுவீங்க. உங்கள் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நடத்தி கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி. 3ஆம் இடத்துல சூரியன் புதன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து எங்கள் சுக்கிரன் உட்காந்துருக்கார், அங்கே இருக்காரா, ஏதாவது பரிவர்த்தனை இல்லை. ரைட்டு. 3ஆம் இடத்துல வந்து ரிஷபத்தில் சூரியன் இருக்கிற அவ்வளோக்கா கெடுதல் ஒன்றும் கிடையாது, நல்லது தான். இப்போ வந்துடுவோம். மரபு ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு மரபு ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. ஒரு கெட்ட கிரகம் இருக்குது லக்கணத்துக்கு வந்து மரபு ஸ்தானத்துக்கு அதிபதி. அவன் போய் இன்னொரு மரபு ஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மையை செய்வேன் அப்படிங்கிறேன். அப்படி நல்லதுதான். சரி, மரபு ஸ்தானங்களில் வந்து பாவக்கிரகங்கள் இருக்கிறது நன்மை தான் சொல்லுது ஜோதிடம். மரபு ஸ்தானங்கள்னா 6ஆம் இடத்துலலாம் இருந்து. இப்போ 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுக்கு சனி தசை நடக்குது. சனி தசை வந்து 2020, பல வருஷம் கிடையாது, 2020 தான். 4 வருஷம் ஆச்சு, 4.5 வருஷம் ஆச்சு. இந்த சனி பிரச்சனை தொடங்கிட்டேன், இடுப்பு வலி அது இதுன்னு. இப்போ நடப்பு நடனாக்கும் சனி தசை புதன் புத்தி. என்ன புதன் புத்தி போதப்போ நல்லது நடக்கணும்ல. புதன் யார்? மாரகாதிபதி இல்லையா லக்கணத்துக்கு, உபய லக்கணத்துக்கு. ஒரு 6ஆம் இடத்துல இருக்கிற இப்போ சனி யார்? 12ஆம் இடத்துக்கு அதிபதி. 11க்கும் 10க்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த உபய லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி மாரகாதிபதி, ஒன்றும் பாதகாதிபதி. மாரகத்தையும் பாதகத்தையும் செய்யணும். 7ஆம் இடத்துக்கு அதிபதி பாதகாதிபதி, 11ஆம் இடத்துக்கு மாரகாதிபதி. இவங்க 2 பேருமே வந்து எவ்வளோலாம் உங்களை கெடுக்கணுமோ வச்சு செய்யணுமோ செய்வேன். சனியும் புதனும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 7ஆம் இடத்துல இருக்கிற 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனி. அவன் போய் 6ஆம் இடத்துல இருக்கிறான் எப்படிலாம். ஆனால் வந்து அவன் கெட்டு இருந்து கொஞ்சம் அதனால நடமாட்டாங்க. அவங்க வலுவாக இருந்து தசாபுத்தி நடத்துனாங்கன்னா அது வேறு மாதிரி ஓடி போயிடும். அப்போ ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறேன் 6ஆம் இடத்துல. சரி, அவன் யார் கூட இருக்கிறேன்? ராகு கூட இருக்கான், நரம்புக்கு சம்மந்தப்பட்ட. ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். நான் ராகு தான் அந்த இதுக்கெலாம், சவ்வுலாம் சொன்னீங்களே, நரம்புக்கு சவ்வுக்கெலாம் காரணம் ராகு. அப்போது அந்த ராகு சரி, இது எப்போ தீர்வாகும்னா புதன் தசை மாறணும். அதாவது சனி தசை புதன் புத்தி மாறணும். கேதில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அப்புறம் சுக்கிரன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே வரும். அப்போ 2026க்கு மேலே தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன் எடுக்கலாம். கோயிலுக்கு போங்க. சனியில் கேது வரும்போதெல்லாம் கோயிலுக்கு போவீங்க. விநாயகரும் ஆஞ்சநேயரையும் கெட்டியாக பிடிச்சிக்குங்க.
அவங்க தான் உங்களுக்கு காப்பாற்றணும். காகத்துக்கு ஏதாவது உணவு கொடுங்க. முண்டியாக வந்தால் ஏதாவது உங்களால் முடிந்த உதவி பண்ணுங்கள். உங்களால் முடிந்தது அதான் காரத்துவம், உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் அவ்வளோதான் கேட்டிருக்கீங்க. ஜவ்வு பிரச்சனை அவதிப்படுகிறாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஜோதிடம் பார்க்குறேன், எவ்வளவு கெடுது. ரொம்ப சனி போய் அந்த மாதிரி இடத்துல இருக்கேன். 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு பாவக்கிரகங்கள் திசை நடத்தும் போது நன்மை தான். 6ஆம் இடங்கிறது வேலையை கொடுக்கக்கூடிய இடமும் எடுத்துக்கலாம். அந்த கடன் வர்றது, கடன் நீங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். உடல் ரீதியாக பார்க்கும்போது ஏன் வருதுன்னா அவங்க 2 பேருமே மார்காதிபதி, அப்படி எடுக்கணும். சனிதாங்க கெட்டு போயிட்டேன், எப்படின்னா அவங்க கெட்டு போயிட்டானாக்க ராகு கூட மீண்டும், அதாவது இந்த கெட்ட கிரகங்கள் நொம்பையும் கிடக்கூடாது. யாருமே பார்க்கலனாலும் நொம்ப 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 கிடம்போது வந்து அதோடைய கெடுதல் நடக்கத்தான் செய்யும். இப்போ இந்த சனி 6ஆம் இடத்துல சனி மட்டும் இருந்து கொண்டு இருக்கட்டும், கெட்டு போயிட்டான். ஒரு சூரியனுடைய அந்த வீடு கொடுத்தவன் ஒரு உச்சமோ ஏதாவது ஒரு இதாகிட்டானோ அந்த இடத்துல சனி வந்து, அந்த இடத்துல வந்து சனிக்கு மிகவும் பிடிக்காத இடம் சிம்மம். சனி இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி சூரியன். சரி ரைட்டு, அவன் என்ன தான் சனி சாரன், அதனால் என்ன வாங்கியிருக்கேன் அதையும் கூட பார்ப்போமே. இவ்வளோலாம் பார்க்குறோம்ல, அப்போ அது கூட பார்ப்போம், அதனால நல்லா வாங்கியிருக்கானா அப்படின்னு. சனி தசை சனி வாங்கியிருக்கிறது வந்து சுக்கரனோட சேரம் வாங்கியிருக்கேன். சுக்கரன் பரவாயில்ல, நண்பரோடைய இதுதான், அவ்வளோக்கா பாதிப்பு இல்லை. ராகும் இந்த சனியும் வந்து சுக்கரனோட சேர்ந்தான் வாங்கியிருக்காங்க. அவங்க ஒரு அணியை சேர்ந்தவங்க தான். இருந்தாலும் இது எப்போ உங்களுக்கு தீரும் அப்படின்னா சனி தசை புதன் புத்தி இது 2 மாறணும். சனியில் கேது வரும்போது நீங்களான ஆன்மீகத்துக்குள்ளே உள்ளே போயிடுவீங்க. போயிருக்கும்போது அந்த உடல் ரீதியாக இருக்க பிரச்சனைகளை நீங்களே மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் சுக்கரன் வர்றார், அப்புறம் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். ஆனால் இது அனுபவிச்சு தான் ஆகணும். புதனாக்கு வந்து திரும்ப தான், அப்புறம் அதுக்கெல்லாம் பரிகாரத்துக்கு போயிட்டே இருந்தோம்னா நமக்கு தாக்கு பிடிக்காது. நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் விநாயகர் கோயில் 2க்கும் தீபம் போடுங்க. அங்கே உள்ள சனிக்கிழமை தான் திறப்பாங்க. நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் எப்படியோ அந்த உங்கள் சௌரியம் பார்த்து கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்கள். தீபம் அந்த தீபாரத்தனை ஐயர் காமிக்கும்போது அந்த ஒளி அந்த தெய்வம் மேலே படும்போது நீங்கள் பார்க்கணும். அதாவது அதுக்கு பேர் மோட்ச விளக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனால் வந்து அந்த தீவார்த்தனை வந்து அவர் காமிக்கும்போது அந்த ஒளி தான் ஜோதிடம்னா ஒளி, அந்த ஒளியை பார்க்கணும். நீங்கள் போய் விளக்கு போடுறீங்க போடல, அது அப்பேற்பட்ட பிரச்சனை. உள்ளே இருக்க என்ன சொல்கிறதுனா அங்கே உள்ள அந்த பூஜை பண்ணுறவர் அந்த தீவார்த்தனை தட்டு எடுத்து மணி அடித்து அப்படி இந்த தீவார்த்தனை காமிக்கும்போது நீங்கள் அந்த ஒளியை பார்க்கணும். அப்போ அந்த ஒளி உங்கள் மேலே விழுங்கும். இப்போ கோயிலுக்கு போனால் சில பேர்லாம் போனேன், இப்போ கையெடுத்து கும்பிட்டேனே வந்துட்டேன், பொங்கலை கொடியா சாமியை கும்பிட்டுன்ட்டு வர்றாங்க சில பேர்லாம். அப்போல்லாம் இருக்கக்கூடாது. போனால் ஆந்தமந்து போனோம். ஒரு ஜாமங்கிறது 1.5 மணி நேரம்லாம் போய் கோயிலில் உட்கார முடியாது இந்த காலத்தில், அவசர காலத்தில். ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் மனம் திறந்து நம்ம கொஞ்சம் ஒரு அமைதியாக அங்கனக்குள்ளே உட்காந்து நம்மளுடைய குறைகள்லாம் அவங்கள்ட்ட தான் சொல்லணும், அவங்க தான் தீர்த்து வைக்குவாங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் விநாயகருக்கும் வழிபடுங்க. ஏதாவது முண்டியாக, சனின்னா முண்டி தான், கால் முண்டியாக இருக்கவங்க, பிச்சைக்காரருங்கிறது நான் சொல்ல வரல, கால் முண்டியாக யாராவது பார்த்தீங்கன்னா ஏதாவது உதவி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள். காகத்துக்கு உணவு, காகத்துக்குன்னா மற்ற மாதிரி நான் இந்த அது எள்ளு கலந்து வைக்கணுமோ அதெல்லாம் அந்த இதுக்கெலாம் நான் போகல. ஒரு வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிச்சு போடலாம், ஒரு பன்னோ பிஸ்கட்டு ஏதாவது ஒன்று காகத்துக்கு உணவு வைங்க. இதெல்லாம் வந்து சனியோட காரத்துவம். சனியை வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறது, திருப்திப்படுத்துறது. அப்போ நமக்கு நல்லது நடக்கும். நமக்குன்னா உங்களுக்கு, சரிங்களா? ஒரு மற்றபடி அவ்வளோதான் கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னா பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களாம் நம்ம யூடியூப் சொந்தங்களுக்கெல்லாம் தயவுசெய்து உங்களுடைய பேர் முன்னாடி போட்டுங்க, தமிழ் கமாண்டு. தமிழில் வந்து இந்த மாதிரி எழுதி உங்களுடைய கேள்வியை கேளுங்க. அதுக்கு நான் ஜோதிட ரீதியாக பதில் தர்றேன். அது எது செய்யக்கூடாது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி அதையும் சொல்கிறேன். அதை நீங்கள் பயனடையலாம், சரிங்களா? நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.